Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 90வது சூரா அல் பலது அப்படின்னா நகரம் அப்படின்னு அர்த்தம். த சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது மக்காவில் அருளப்பட்ட சூரா. இதில் மொத்த வசனங்கள் 20 இருக்குது. இதில் பலது அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல் பலது அப்படின்னு இந்த பெயர் வந்திருக்குது. அதனாலேயே இந்த பெயர் இந்த சூறாக்கு சூட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா உக்ஸிமு பிஹாதல் பலது அப்படின்னு அல் பலது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். இந்நகரத்தின் மீது பிரமாணம் செய்கிறேன் அப்படின்னு பலது அப்படிங்கிறத சொல்கிறான். பலதுனா நகரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிட்டி மேலே ஸ்வேர் பண்ணுறான், அதாவது சத்தியம் பண்ணுறான். அந்த சிட்டி எந்த சிட்டி அப்படின்னா மக்கா. மக்கா நகரத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது எதனால் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது இறக்கி வரப்பட்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் மக்கா வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் தான் இறங்கி இருக்குது. அதாவது மக்காவில் இறை நிராகரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப மூர்க்கத்தனமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது எப்படின்னா, அவங்க செய்கிற எல்லா செயல்பாடுகளும் எல்லா எண்ணங்களும் சரியானது தான் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் கொடூரமான முறையில் அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. யார்? மக்கா நிராகரிப்பாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த சூறா இறக்கி அருளப்பட்டிருக்குது அப்படின்னு முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து. ஸோ இதில் என்ன மைய கருத்து என்ன, இந்த சூறா எதை பற்றியெல்லாம் பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது உலகத்தில் மனிதனுடைய சரியான நிலை என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு உணர்த்தக்கூடிய விதமாக இது நமக்கு இந்த சூறாவில் சொல்கிறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் மனிதனுக்கு அறிவை கொடுத்துருக்குறேன், அப்புறம் அதுக்கு தேவையான சாதனங்களையும் சிந்தித்து செயல்படுறதுக்கான ஆற்றலையும் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறான் தெரியுமா? இதெல்லாம் கொடுத்துட்டா மட்டும் போதுமா, ஒரு முக்கியமான விஷயம் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். நன்மை தீமை அப்படின்னு 2 பாதைகள் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக திறந்து வச்சுருட்டான். நன்மை தீமை அப்படிங்கிற 2 பாதையை நமக்காக திறந்து வச்சுட்டான். இதில் நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வச்சுட்டான். இப்போது எந்த டோர் வழியாக நம்ம போகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணக்கூடியது யார்? மனிதன் தான். ஏன்னா அவனுக்கான சாதனங்களையும் கொடுத்துட்டான், சிந்தித்துணரக்கூடிய ஆற்றல்களையும் கொடுத்துட்டான். ஸோ இப்போ ஒருத்தன் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறான். ஓகே, அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஒழுக்க வீழ்ச்சிக்கான பாதையாக அது இருக்குது. ஓகேவா? அவனால் சரியான பாதையாக அது இல்லை, ஒழுக்க வீழ்ச்சிக்கான பாதையாக அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அதுக்கு ரொம்பலாம் சிரமப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதில் அந்த பாதையில் போகணும் அப்படின்னு சொன்னால், அந்த பாதை எப்படி இருக்குன்னா, அவன் மன நிறைவை கொடுக்குது, மனசுக்கு ரொம்ப இன்பத்தையும் கொடுக்குது. ஓகேவா? அதே சமயத்தில் ஒருத்தன் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அந்த 2வது பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பாதை எப்படி இருக்குன்னா, ஒழுக்க உயர்வுக்கு அழைச்சிட்டு போகுது அவனை. ஓகே, ஒழுக்க உயர்வுக்கு அழைச்சிட்டு போகுது. அந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. எப்படிப்பட்ட பாதையாக தெரியுமா இருக்குது? அதாவது மலை பாதையில் ஏறுற மாதிரி இருக்குது. இப்போ மவுண்டனில் ஏறணும், ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். மவுண்டனில் ஏறணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சிரமம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அது. ஸோ அப்படி மூச்சிறைக்கும், நின்று போகணும். அப்புறம் கற்பாறையாக இருந்தால் அதை அடித்து அதை நம்ம தாங்கி பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மலைப்பாதையை தேர்ந்தெடுத்த மாதிரி அந்த பாதை அவனுக்கு இருக்குது. ஆனால் அவனுடைய மனசு எப்படி இருக்குன்னா, மனசை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சிரமத்தை அவனால் ஏற்றுக்க முடியுது. அந்த பாதை வழியாக போகும்போது சிரமத்தை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். ஸோ இப்போ இந்த 2 பாதையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
ஒழுக்க வீழ்ச்சியும் இருக்குது, ஒழுக்க உயர்வும் இருக்குது. ஒழுக்க வீழ்ச்சியில் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாதையில் பார்த்திங்கன்னா, ஒழுக்க வீழ்ச்சிக்கான பாதையில் பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறதுனா ரெட் கார்பெட் மாதிரி அவனுக்கு அப்படியே ஒரு செலிப்ரிட்டி நடந்து போகிற மாதிரி, அவனுக்கு வந்து இந்த பூக்கள் மேலே நடந்து போகிற மாதிரி அவ்வளவு ஒரு சொகுசாக, அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா, மன நிறைவை கொடுக்கக்கூடியதா, மனசுக்கு ரொம்ப இன்பம் தரக்கூடியதா, அதாவது ஃபுல்லாக எப்படின்னா மன இச்சைப்படி நடக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவனுக்கு அப்போ ஒழுக்க வீழ்ச்சி நடக்குது. இங்கே என்னன்னா ஒழுக்க உயர்வு நடக்கிறதுக்கு அல்லாவும் ரசூலும் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கட்டுப்பட்டு அந்த மலைப்பாதையில் ஏறி கஷ்டப்பட்டு ஏறி முன்னேறி போகிற மாதிரி அவன் வந்து கஷ்டப்பட்டு போகிறான். அப்போது ஒழுக்க உயர்வு அடையக்கூடிய மனிதன் வந்து கடந்து செல்லக்கூடிய இந்த மலைப்பாதை வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணைக்குரியவன் ஆயிடுவான். அதே சமயத்தில் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்தான் பார்த்தீங்களா, அது வந்து நரகத்தில் போய் தான் அவனை சேர்க்கும். அங்கேருந்து அவனால் வெளியேறத்துக்கான எந்த ஒரு டோருமே அவனுக்கு ஓப்பனாக இருக்காது. எல்லா டோருமே அடைப்பட்டு போயிடும். அவன் வந்து எங்கே போயிடுவான், நரக நெருப்பால் மூடப்பட்டுடுவான். அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஸோ இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய சரியான நிலையை பற்றி தான் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதனுமே இந்த உலகத்தில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஷ்டப்படுறோம். நம்மக்கிட்ட வந்து இந்த உலக வாழ்க்கையில் யாராவது வந்து நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக, அதாவது உழைக்காமல் உங்களால் வந்து இருக்க முடியாது, அதுக்கப்புறம் முயற்சி செய்யாமல் உங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லையா. நம்ம வந்து பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு துன்பம் இருக்குது, முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி செய்கிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து தொந்தரக்குள்ளாகவும், நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும், துன்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் வரும் இல்லையா. ஸோ சந்தோஷம் மட்டுமே இருக்கிறது இல்லை, எல்லா விஷயமுமே இருக்குது. எந்த ஒரு மனுஷனாச்சும் எனக்கெலாம் எதுவுமே இல்லைப்பா, நான்லாம் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கிறேன், எனக்கெலாம் நான் வந்து எதுவுமே கிடையாது, நான் வந்து சந்தோஷமான நிலையில் தான் இருக்கிறேன், எந்த ஒரு முயற்சியுமே நான் செய்யலை, எந்த ஒரு உழைப்புமே நான் போடலை, எந்த ஒரு விஷயமுமே வந்து எல்லாமே எனக்கு ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி யாரும் எந்த ஒரு மனுஷனாவது காமிங்க பார்ப்போம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லா விஷயத்துலையும் அடிபட்டு தான் வருவோம் நம்ம இல்லையா. அவன் தான் மனிதன். சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போது வார்த்தைக்கு வார்த்தை பொருளையும் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நஜ்மில் 38வது ஆயத்தில் கூட சொல்கிறான், அதாவது 39ல் சொல்லுவான், இன்னும் மனிதனுக்கு அவன் முயற்சித்தது சம்பாதித்தது தவிர வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம முயற்சி எதுவோ அதுதான் நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு ஃபைனலாக நமக்கு வந்து கூலி கொடுக்க போகிறது நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இன்னும் நிச்சயமாக அவனுடைய முயற்சியின் பலன் அவனுக்கு மறுமையில் காண்பிக்கப்படும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 53ல் 39 40லையும் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போது இந்த சூரத்துல் பலதில் 1லேருந்து 5 ஆயத்துக்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம சூரா அல் பலதில் 1லேருந்து 5 ஆயத்துக்களுக்கு உண்டான வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? லா உக்ஸிமு பிஹாதல் பலத். லா உக்ஸிமு அப்படின்னா சத்தியம் செய்கிறேன், பிஹாதல் பலது இந்த நகரத்தின் மீது. லா அப்படிங்கிறது மறுக்கக்கூடிய லா, அது இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். உக்ஸிமு பிஹாதல் பலது, அதாவது உக்ஸிமுனா சத்தியம் செய்கிறது, பிஹாதல் பலது இந்த நகரம், பை திஸ் சிட்டி. ஓகேவா நபியே, இந்த மக்கா நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்ததான் 2வது ஆயத்து, வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலது. வ அன்த அப்படின்னா மேலும் நீர், ஹில்லுன் அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது சேர்த்து ஓதும்போது இது ஒரு தஜ்வீது சட்டம் வரும், ஹில்லும் பிஹாதல் அப்படின்ட்டு. அப்போது பிஹாதல் பலது அப்படின்னா இந்த நகரத்தில் அதாவது போர் செய்வது சற்று நேரம் உமக்கு ஆகுமாக்கப்பட்டதாக இருக்க நீர் தங்கி இருக்கும் நிலையில் அப்படின்னு அர்த்தம்.
போர் செய்வது சற்று நேரம் உமக்கு ஆகுமாக்கப்பட்டதாக இருக்க நீர் தங்கி இருக்கும் நிலையில் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹில் அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுறது. இன்ஷால்லா இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது 3வது ஆயத்து, வவாலிதின் வமா வலது. வவாலிதின் அப்படின்னா தந்தையின் மீது சத்தியமாக, வமா வலது அவர் பெற்றெடுத்ததின் மீது சத்தியமாக. அப்போது தந்தையின் மீதும் பிறந்தோராகிய சந்ததியினரின் மீதும் சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். அதாவது 2வது ஆயத்தில் வ அந்த ஹில்லும் பிஹாதல் பலது அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இந்த நகரத்தில் எதிரிகளை தண்டிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எதிரிகளை தண்டிக்க அனுமதிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக வாலிதும் வமா வலது, அதாவது தந்தையின் மீதும் அவர் பெற்றெடுத்ததின் மீதும் சத்தியமாக. வாலிது அப்படின்னா தந்தை, வலதுனா பிள்ளை. ஓகேவா. அடுத்ததாக 4வது ஆயத்து, லக்கத ஹலக்குனல் இன்சான ஃபீ கபது. லக்கது அப்படிங்கிறது வந்து திட்டவட்டமாக. இந்த லாவும் கத்து ரெண்டுமே, லானாலும் நிச்சயமாக திட்டவட்டமாகன்னு அர்த்தம், கத்துனாலும் நிச்சயமாக உறுதியாக திட்டவட்டமாக அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம டேரெக்டாக மொழிபெயர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், லாக்கும் நிச்சயமாக கத்துக்கும் நிச்சயமாக, அப்போ நிச்சயமாக உறுதியாகன்னு மொழிபெயர்க்க முடியாது. அதனால் லக்கது அப்போது அவ்வளவு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. ஓகேவா, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு அது. அப்போது திட்டவட்டமாக, அதாவது கத்துங்கிறது வந்து ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட விஷயத்தை இன்னும் உறுதிப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, லக்கதுனா திட்டவட்டமாக. ஹலக்குனா அப்படின்னா படைத்தோம். அல் இன்சான யாரை, மனிதனை, ஃபீ கபது சிரமத்தில். அப்போது திட்டவட்டமாக மனிதனை வந்து சிரமத்தில் படைத்தோம்னு நல்லா சொல்லிட்டான். திட்டவட்டமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த உலகத்தில் யாருமே, எந்த ஒரு மனிதனுமே வந்து கஷ்டமே இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா, ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே திட்டவட்டமாக சொல்லிட்டான் மனிதன் வந்து கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அடுத்தது 5வது ஆயத்தை பாருங்கள். யஹ்சபு அல்லை யக்திர் அலைஹி அஹது. யஹ்சபு எண்ணுகின்றானா, அதாவது யஹ்சபுனா எண்ணுறது, யஹ்சபு எண்ணுகின்றானா, அதாவது டெஸ் ஹி திங்க் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அல்லன் அண்ணனா தட்டு என்று அப்படின்னு அர்த்தம், லன்னுனா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது அல்லன் அப்படின்னா இல்லை, எதை இல்லை, யக்கதிரா ஆற்றல் பெறவே மாட்டான், ஆற்றல் இல்லை, ஆற்றல் பெறவே மாட்டான். அலைஹி அஹது, அதாவது அலைஹி தன் மீது, அஹதுனா ஒருவனும். அப்போது நிச்சயமாக ஒருவரும் தன்னை தண்டிக்க தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என அவன் எண்ணிக்கொள்கிறானா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறான். தன் மீது ஒருவனும் ஆற்றல் பெறவே மாட்டான் என்று அவன் எண்ணுகிறானா. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த லா அப்படிங்கிறது, லா உக்கசிமு பிஹாதல் பலது, இந்த லா அப்படிங்கிறது வந்து இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கான மறுப்பு. அவங்க வந்து என்னெல்லாம் அல்லாஹ் பற்றி நினச்சிட்டு இருந்தாங்களோ, அந்த தவறான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறோம், நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இதை கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துவோம் தெரியுமா. அதே மாதிரி இங்கிலீஷில் பேசும்போது கூட நோ லெட் மீ டெல் யூ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சொல்கிற விஷயத்த மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, இல்லை நீ சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறத இப்போ கேளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஓகேவா, அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இறை நிராகரிப்பாளர்கள் நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறது எல்லாமே தப்பு, இப்போ நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர், அதாவது மக்கா மாநகரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துகிறான். அதே மாதிரி அதாவது அந்த ஊர் மக்களையும் கவனிக்க வைக்கிறான் இந்த ஆயத்தின் மூலமாக. அதாவது ஒரு ஊரையே வந்து கண்ணியப்படுத்தும் போது அந்த ஊரில் வாழக்கூடிய மக்களும் என்ன பண்ணுவாங்க, கவனிப்பாங்க. நம்ம ஊரை வந்து கண்ணியப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறானே அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்க வருவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதாவது
லா உகசிமு பிஹாதல் பலதுன்னு சொல்லிட்டு இந்த நகரத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது மக்கா அப்படிங்கிறது புனித நகரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அங்கே தான் என்ன இருக்குது, காபா இருக்குது. அல்லாஹுடைய புனித திரு வீடு அது. சுபஹானல்லா. அல்லாஹுடைய உற்ற நேசர் யார்? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், ஹலீலுல்லாஹ். அவங்க என்ன பண்ணாங்க, இதை புதுப்பிச்சாங்க. அவங்க அதை கட்டினாங்க இல்லையா, அந்த வணக்க ஸ்தலத்தை முதலாக அதை என்ன பண்ணாங்க, அதை எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போது இந்த மாதிரியான புனித நாட்டில் பிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த நாட்டில் தங்க விடாதபடிக்கு அந்த எதிரிகள் என்ன பண்ணாங்க, தடுத்தாங்க. அந்த நகரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறதுக்கு நியாயமான உரிமை இருக்குது அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி அந்த நகரம் முழுவதுமாகவே அவங்களுக்கு சரணடைஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எடுத்து சொல்கிறான். சுபஹானல்லா. இந்த விஷயம் அதை தான் நமக்கு சொல்ல வருது. கொசிமு பிஹாதல் பலதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பலது மேலே சத்தியம் பண்ணுறதுக்கான ரீசன் இது தான். சுபஹானல்லா. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே நமக்கு சொல்கிறான். அதாவது நீங்கள் விளங்கி வச்சிருக்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த லா அப்படின்ட்டு ஆரம்பிக்குது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததான் இந்த புனித நகரத்தில் விலங்குகள் கூட பாதுகாப்பு பெறுமே, விலங்குகளுக்கு கூட, அனிமல்ஸ்க்கு கூட பாதுகாப்பு இருக்குதே, ப்ரொடெக்ஷன் இருக்குதே. அந்த நகரத்தில் போய் உங்கள் மேலே போய், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே போய் கொடுமை இழைக்கிறது அப்படிங்கிறது ஆகுமானதாக இருக்குதே இப்போ உள்ள சூழ்நிலையில். ஏன்னா அவங்க மூர்க்கத்தனமாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க. மூர்க்கத்தனமாக அவங்கள்ட்ட அவங்களுடைய எதிர்ப்பு ரொம்ப கொடூரமானதாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு இங்கே புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லா. அதாவது அதுக்கு அடுத்தது பாருங்கள், வ அன்தஹில்லும் பிஹாதல் பலது. இந்த நகரத்தில் போர் செய்கிறது கொஞ்ச காலத்துக்கு உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதாக இருக்க நீர் தங்கி இருக்கும் நிலையில் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த மாதிரியான நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது, தங்கி இருக்கிறதுக்கு நியாயமான உரிமை இருக்குது. கொஞ்ச காலத்திற்கு பின்னாடி தான் அந்த நகரம் முழுவதுமாக உங்களுக்கு சரணடையும். அந்த ஊர் முழுவதுமாகவே உங்களுக்கு சரணடைஞ்சிரும்படி அல்லாஹ் செஞ்சிருவான் அப்படிங்கிறத சொல்கிறான். சுபஹானல்லா. அது மட்டும் இல்லாமல் வாலிதும் வமா வலது, தந்தையின் மீதும் பிறந்தோராகிய சந்ததியினரின் மீதும் சத்தியமாக. அதாவது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேலேயும் அவங்கக்கிட்டேருந்து பிறந்த மக்கள் மேலேயும் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சரியா. ஸோ தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அப்புறமா அவங்களுடைய சந்ததிகள், அதுதான் இந்த வசனம் மீன் பண்ணுது. வாலிதும் வமா வலது. அதுக்கப்புறமா நிச்சயமாக நாம் மனிதனை பெரும் கஷ்டத்தில் படைத்திருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்தது லக்கத ஹலக்கனல் இன்சான ஃபீ கபது. அதாவது இந்த உலகம் மனிதனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சுகம் அனுபவிக்கிறதுக்கும் உல்லாச வாழ்வு வாழ்கிறதுக்குமான இடம் கிடையாது. ஆனால் இது எப்படிப்பட்டதாக இருக்குது, கடுமையாக உழைக்கக்கூடிய இடமாக இருக்குது. சிரமங்களையும் அல்லல்களையும் சகிக்கக்கூடிய இடமாக இருக்குது. எந்த ஒரு மனிதனும் இந்த கட்டங்களை கடந்து போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லா. அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே திட்டமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, கஷ்டத்தில் உழல்பவனாகவே படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டான். சுப்ஹானல்லா. அப்போது இது கண்டிப்பாக நமக்கு கஷ்டம் இருக்குது இல்லையா. இதை சுகம் அனுபவிக்கிறதுக்கோ உல்லாசமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான இடம் கிடையாது. அதாவது பொதுவாக ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உலகம்ங்கிறது ஒரு சிறைக்கூடம் தான் இல்லையா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிரமங்களையும் நம்ம சகிச்சுக்கணும், கடுமையாக இந்த உலகத்தில் உழைக்கணும். இது எதுவுமே செய்யாமல் நான் சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் போக முடியுமா? சான்ஸே இல்லை இல்லையா. அப்போது இந்த உலகத்தில் நமக்கு கடுமையான உழைப்பும் சிரமங்களும் அந்த சிரமங்களை தாங்கிக்கக்கூடிய வகையில் அல்லல் படுவோம், அதை சகிச்சுக்குவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்தால் தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒழுக்க உயர்வுகளை நோக்கி நம்ம வாழ்க்கை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை ஒரு மலைப்பாதையில் ஏறுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லா.
ஸோ இந்த கட்டங்களை எல்லா மனுஷனுமே கடந்து தான் வந்தாகணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு அடுத்ததான் யஹ்சபு அல்லைய கொதிர் அலைஹி அஹது, அதாவது நிச்சயமாக ஒருவரும் தன்னை தண்டிக்க தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என அவன் எண்ணிக்கொள்கிறானா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்குறான். அதாவது அவன் மேலே யாருமே ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறானா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது பெருமை அடிக்கக்கூடியவனை பற்றி இங்கே சொல்லி காமிக்கிறான். எந்த வழியில் இந்த செல்வத்தை சேர்த்தான், எந்த பணிக்காக எந்த வேலைக்காக அந்த செல்வத்தை செலவழித்தான் அப்படிங்கிறத யார் கண்காணிக்கிறான்? இறைவன் கண்காணிக்கிறான் இல்லையா? அவன் தனக்கு மேலே அவன் ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத இவன் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு மனுஷன் செல்வந்தனாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவானா, அவன் பெருமைக்காகவாவது அவனுடைய உயர்வுக்காக அவனை எல்லாரும் சிறப்பாக பேசணும், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கொடைவள்ளல், தர்மவான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் அவனை பற்றி பேசணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான் மனுஷன் அப்படின்னா, பெருமையை காட்டிக்கிறதுக்காகவாவது செல்வத்தை வாரி இறப்பான் இல்லையா? அவனுடைய இதை தர்மம் பண்ணுவான். அவங்க அந்த மனிதனை என்ன பண்ணுவாங்க, மக்கள் வாயார பாராட்டுவாங்க, அப்படி தானே? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான்னா, அவனுடைய செயல்களை கண்காணிப்பான், கவனிப்பான். அந்த செல்வம் எந்த வழியில் அவன் சேர்த்தான், எப்படி சம்பாரித்தான் அப்படிங்கிறத பார்ப்பான். எந்த வழியில் எந்த எண்ணத்தோட எந்த நோக்கத்துக்காக அவன் செலவிடுறான் அப்படிங்கிறதையும் பார்ப்பான். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் பார்த்து தான் அவன் என்ன பண்ணுவான், அந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிக்கிறான் இல்லையா? ஆனால் இந்த மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக ஒருவரும் தன்னை தண்டிக்கிறதுக்கு தன் மேலே சக்தி பெறவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கிறான் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த ஆயத்துக்கள் மூலமாக பார்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனிதன் கர்ப்பத்துலேருந்தே அந்த கர்ப்ப காலத்துலேருந்தே முதல்ல உருவாகிறான் இல்லையா, அதுலேருந்தே பிறந்துட்டு அப்புறம் மரணிக்கிற வரைக்குமே எக்கச்சக்கமான துன்பங்களுக்கு ஆளாகிறான் இல்லையா? 9 மாதங்கள் கர்ப்பத்தில் இருக்கிறான். அதுக்கப்புறமா அதில் பல துன்பங்களுக்கு உள்ளாரியே உள்ளாகுவான் இல்லையா? அவன் அவனுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே அல்லாஹ் கொடுக்கறது தான். அந்த நெருக்கடியான பாதை வழியாக தான் அவன் சிரமத்தோடு வெளியேறவும் செய்கிறான் இல்லையா? ஒரு மனிதன் பிறக்கிறது அப்படிங்கிறது பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது எவ்வளவு சிரமத்துக்குள்ளே அவன் வெளியேறான், இந்த உலகத்துக்கு வரான். குழந்தை பருவத்தில் பலவிதமான வியாதிகளை பார்க்குறான், தொந்தரவுகளுக்கு உள்ளாகிறான், அப்படி தானே? எக்கச்சக்கமான வியாதிகளை ஃபேஸ் பண்ணுறதா இருக்குது குழந்தையிலேருந்தே. எக்கச்சக்கமான வேக்சினேஷன், எக்கச்சக்கமான நோய், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அல்லல் படுறோம் குழந்தை பருவத்தில். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் படிக்கிற வயசில் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் நிறைய சிரமம், போட்டி, பொறாமை, அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு நிலையை அடையிறதுக்கு அவன் படுற பாடு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வாலிப பருவத்தில் எக்கச்சக்கமான டைவர்ஷன் வரும். மனசை அலைப்பாய விடுற தகுந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது அதிலலாம் அல்லல் பட்டு அந்த இன்பமாக தெரியும், எல்லாமே இன்பமாக தெரியும். ஆனால் அதுக்குள்ளார இன்பத்துக்குள்ளார நுழைஞ்சானா அவன் வாழ்க்கை துன்பமாக போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் திருமணமாகி அப்புறம் குழந்தை, பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் இப்படிலாம் வந்ததுக்கப்புறமா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவன் ஓடுவான், ஹலால் முறையில் சம்பாதிக்கிறோன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான துன்பங்களை மனிதன் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அதுக்கப்புறமா வயசானதுக்கப்புறம் திரும்பவும் என்னாகும், நோயிலேருந்து தப்பிக்கணும், அந்த நோயோட போராடுவான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் துன்பத்துக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சுகம் இருக்கும், அங்கங்கே சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுகமும் சந்தோஷமும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். அதுக்கே இவன் எப்படி நினைக்கிறானா, தன்னை கேட்குறதுக்கு யாருமே இல்லை, தான் மேலே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய சரியான நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நமக்கு சொல்கிறான். இதை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் புரிந்து உணர்ந்து அமல் செய்யக்கூடிய சாலிஹான
பெண்மணிகளாக விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம 90வது சூரா அல் பலதில் முதல் 5 வசனங்களுக்கு தஜ்வீது சட்டங்களை பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதின் வ மா வலத் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத் அயஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹத். இப்போது ஃபஸ்ட்டு முதல் வசனம் பாருங்கள். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். லா, லாம் அலிஃப், அதாவது லாம் ஃபத்ஹா, அதுக்கு பக்கத்தில் அலிஃப் மத் இருக்குது. ஓகே, அப்போது இந்த இடத்துல என்ன சட்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லான்னு 2 அலிஃப் நீட்டணும். ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து என்னன்னு பார்க்கணும். அங்கே என்ன இருக்குது? ஹம்சா இருக்குது. அப்போது இங்கே லா அப்படின்னு சொல்லி 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற ஒரு சட்டம் இங்கே இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீட்டி நம்ம ஓதணும். அப்போது லா அப்படின்னு சொல்லி நீட்டுவோம். அடுத்ததாக ஹம்சா தொம்மா காஃப் சுக்கூன் உக். அந்த இடத்துல காஃப் சுக்கூனுக்கு கல்கலத்துல் குப்ரா சட்டம் கொடுக்கணும். லைட்டாக அசைச்சு ஓதணும். அடுத்ததாக சீன் கெஸ்ரா சி, மீம் தொம்மா மு, உக் சி மு. ஏன்னா காஃப் ஹெவி லெட்டர், ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். லா உக் சி மு. அடுத்தது ப கெஸ்ரா பி, ஹ ஃபத்ஹா அலிஃப் சகைரா ஹ, இது மத்து தபை 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததாக ஜால் ஃபத்ஹா லாம் சுக்கூன் ஜல். இந்த இடத்துல லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது கமரியா எழுத்து. அப்போது இந்த ஜால் ஃபத்ஹா லாமோட இணைஞ்சிருது. அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை நம்ம உச்சரிக்க மாட்டோம். அப்போது பிஹா ஜல் ஜல். ஓகே, அடுத்ததான் ப ஃபத்ஹா ப, லாம் ஃபத்ஹா ல பல, தால் கெஸ்ரா தி. இப்போது நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால, ஸ்டாப் பண்ணுறதுனால தால் கெஸ்ராவை தால் சுக்கூனை மாற்றி நிப்பாட்டிடுவோம். அப்போது தால் சுக்கூனா ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வக்ஃபு பண்ணுறதுனால இது கல்கலத்துல் குபரா கொடுக்கணும். ஓகேவா? அப்போது நல்லாவே அசைச்சு ஓதி நிப்பாட்டணும். அப்போது எப்படி ஓதணும்? லா உக்ஸிமு பிஹாதல் பலத். ஓகே, பலத் அப்படின்னு நிப்பாட்டக்கூடாது, பலது அப்படின்னு நிப்பாட்டணும். அடுத்தது 2வது ஆயத்து, வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். இதில் வாவ் ஃபத்ஹா வ, ஹம்சா ஃபத்ஹா, நூன் சுக்கூன் அன், த ஃபத்ஹா த இருக்குது. அப்போது இந்த இடத்துல அந்த, இந்த இடத்துல நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் த வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும். ஓகே, மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போது வ அந்த. அதுக்கப்புறமா ஹ கெஸ்ரா லாம் ஷத்தா ஹில். லாம் என்ன இருக்குன்னா தொம்மத்தைன் இருக்குது. ஹில்லுன் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப இருக்குது. அப்போது ப வந்துருந்துச்சு, இந்த தன்வீனுக்கு அடுத்ததாக ப வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன சட்டம்? இக்லாபு சட்டம். ஓகே, அப்போ மாற்றி ஓதணும். அந்த ஹில்லுன் இருக்கக்கூடிய அந்த நூன் இருக்குது பார்த்திங்களா, அந்த நூனை என்ன பண்ணுவோன்னா அதை மறைச்சி நம்ம மீமாக மாற்றுவோம். அப்போது மாற்றுதல் தான் இக்லாப் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஹில்லும். ஓகே, ஹில்லும். அப்போது இந்த இடத்துல குன்னாவும் கொடுக்கணும். அப்போது ஹில்லும் அப்படின்னு ஒன்றா கொடுத்து ஓதுவோம். அடுத்தது ப கெஸ்ரா பி, ஹ ஃபத்ஹா அலிஃப் சகிரா ஹ 2 அலிஃப் நீட்டணும். இது மத்து தபை. அடுத்ததான் ஜால் ஃபத்ஹா லாம் சுக்குன் ஜல், பிஹா ஜல். அடுத்தது ப ஃபத்ஹா லாம் ஃபத்ஹா பல, தால் கெஸ்ரா இருக்குது. இதை வக்ஃபு பண்ணுறதுனால தால் சுக்குனா மாற்றுவோம். அப்போ கல்கலத்துல் குப்ரா பலது அப்படின்னு வரும். ஓகே, இதை எப்படி ஓதணும்? வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலது. அடுத்தது 3வது ஆயத்தை பாருங்கள். வ வாலிதின் வ மா வலது. வாவ் ஃபத்ஹா வ, வாவ் ஃபத்ஹா அலிஃப் மது. அப்போது வ 2 அலிஃப் நீட்டணும். வ வ. அடுத்ததான் லாம் கெஸ்ரா லி, வாலி. தால் கெஸ்ரத்தைன் இருக்குது, அதுக்கு அடுத்த எழுத்து வாவ் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுகாம் பண்ணணும். ஓகே, இணைச்சி ஓதணும். அப்போ இதுகாம் எப்படி இருக்குது? இதுகாம் குன்னா, இதுகாம் வில் குன்னா தான். ஆனால் இது நாக்கிஸாக இருக்குது. ஓகே, நாக்கிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரிபூரணம் இல்லாமல் இணைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம்.
வவாலி தேவும். ஓகே, வவாலி தேவும். அந்த இடத்துல ஒன்னாவும் வருது பாருங்கள். வவாலி தேவும் இணைக்கிறோம், ஒன்னாவும் செய்கிறோம். அப்போது இதகாம் பில் ஒன்னா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒன்னா எப்படி இருக்குன்னா இதகாம் நாக்கிஸாக இருக்குது. ஓகே, அடுத்ததான் வா ஃபத்ஹா வா, மீம் ஃபத்ஹா, அலிஃப் மத்து, மா 2 அலிஃப் நீட்டணும், வா மா. அடுத்தது வா ஃபத்ஹா வ, லாம் ஃபத்ஹா ல, வால, தால் ஃபத்ஹா இருக்குது. இதை இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால தால் சுக்குனா மாற்றுவோம். அப்போ கல்கலத்துல் குப்ரா வலது. ஓகே, வலது. அப்போ இதை எப்படி ஓதணும்? வ வாலி வமா வலது. அடுத்தது 4வது ஆயத்தை பாருங்கள். லக்கத ஹலக்னல் இன்சான ஃபீ கபது. லாம் ஃபத்ஹா ல, காஃப் ஃபத்ஹா, தால் சுக்குன், கது, லக்கது. அப்போது தால் சுக்குன் இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறோம்? கல்கலத்து சுகரா. ஓகே, அடுத்ததான் ஹா ஃபத்ஹா ஹா, இது ஹெவி லெட்டர் ஹா. அடுத்தது லாம் ஃபத்ஹா, காஃப் சுக்குன், லக், லக், இது கல்கலத்து சுகரா, ஹலக். அடுத்தது நூன் ஃபத்ஹா, லாம் சுக்குன், நல், ஹலக் நல். அடுத்தது ஹம்சா கெசரா, நூன் சுக்குன், இன். அந்த நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக என்ன வந்திருக்குது? சீன் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஹுன்னா செஞ்சு ஓதணும். அப்போது இன் இன் அந்த நூனை மறைக்கணும். அடுத்தது சீன் ஃபத்ஹா, அலிஃப் சகீரா ச, 2 ஹரக்கத்தை நீட்டணும், அதாவது அலிஃப் மத்து இருக்குது. நூன் ஃபத்ஹா ந. அப்போது ஹலக்னல் இன்சான. அடுத்தது ஃப கெஸ்ரா யாசுக்குன் ஃபீ, இது யாவுல் மத்து, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது காஃப் ஃபத்ஹா க, ப ஃபத்ஹா ப, க ப. தால் என்ன இருக்குது? கஸ்ரத்தைன் இருக்குது. அப்போது இதை வக்ஃபு பண்ணுறதுனால தாலுக்கு என்ன பண்ணுவோம்? சுகுனாக்குவோம். அப்போது கல்கலத்துல் குபுரா அசைச்சு ஓதணும், கபது, கபது. ஓகே, அப்போ இதை எப்படி ஓதணும்? லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபது. அடுத்தது 5வது ஆயத்தை பாருங்கள். யஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹத். ஹம்சா ஃபத்ஹா அ, யா ஃபத்ஹா, ஹ சுகுன், யஹ், யஹ், காற்று வெளியில் வரணும் நல்லா, யஹ். அடுத்தது சீன் ஃபத்ஹா ச, யஹ் ச, ப தொமா பு, அ யஹ் ச பு. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா, லாம் ஷத்தா, அல். இந்த இடத்துல நூன் இருக்குது, அன்னு தான். ஆனால் அடுத்த லெட்டர் எப்படி இருக்குது? அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து லாம் வந்துருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுகாம் பண்ணணும். நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக லாம் வந்துச்சுன்னா இதுகாம் பிலா குன்னா. ஓகே, இதுகாம் அதாவது காமில் பிலா குன்னா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூரணமாக இணைஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போது அல்லன், அல்லன். ஓகே, அடுத்ததான் இந்த அல்லன்லையும் நூன் சாக்கினா இருக்குது, அதுக்கு அடுத்த எழுத்து யா வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம்? இங்கே இதுகாம் தான் பண்ணுறோம், இணைக்கிறோம். ஆனால் நாக்கிஸாக இருக்குது, பரிபூர்ணமாக இணையில். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்னாவும் செய்கிறோம். ஓகே, இதுகாம் நாக்கிஸ் பில் ஒன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த சட்டத்துக்கு பேர். சரியா? அப்போது அல்லை, அல்லை அப்படின்னு சொல்லி இணைப்போம். அடுத்தது யா ஃபத்ஹா காஃப் சுக்குன், யக். இந்த இடத்துல கல்கலத்து சுகரா, யக். அடுத்தது தால் கெஸ்ரதி, யக்தி. ரா ஃபத்ஹா ரா, இந்த ரா வந்து ஹெவியாக தான் உச்சரிக்கணும். வாயை நல்லா ஓப்பன் பண்ணி தஃப்ஹீமாக சொல்லுங்கள். யக்தி ரா. ஓகே, அடுத்தது ஐன் ஃபத்ஹா அ, லாம் ஃபத்ஹா யா சுக்குன், லை, அலை. இந்த யா சுக்குன் இது வந்து என்னது? யாவுல் லீன். இது ஹ கெஸ்ராஹி, அலைஹி. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா அ, ஹ ஃபத்ஹா ஹ, அஹ. தால் என்ன இருக்குது? தம்மத்தைன் இருக்குது. இப்போது வக்ஃபு பண்ணுறதுனால தாலை சுக்குனா மாற்றுவோம். அப்போது அஹத், கல்கலத்துல் குபுரா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதை எப்படி ஓதணும்? யஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹத். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தஜ்வீத் சட்டங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக அப்ளை பண்ணி ஓதலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.